வெல்கம் டு ஆதினிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஃபிஷ் பொழிச்சது கேரளா ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் வந்து மசாலா போட்டுடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஒரு அரை பழம் புழிஞ்சு விட்டு நல்லா ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயும் நார்மலாக வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து முழு ஃபிஷ்ஷு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து வஞ்சரம் ஃபிஷ் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஆனியன், தக்காளி, கார்லிக்கு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் தோசை தவாவில் தான் ஃப்ரை பண்ணேன். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணியிருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு பழம் நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. அதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதுக்காக வீட்டிலே இருக்கிற மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்களும் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. சூப்பராக கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாழை இலையில் வச்சு நான் வந்து ஒரு 3 ஃபிஷ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ஃபிஷ் வேணுமோ அது செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக நூல் போட்டு கட்டி வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமரில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சாலே போதும். சூப்பர் டேஸ்டியாக நமக்கு வந்துடும். அதிலே வந்து ஆயில் பிரிஞ்சு அந்த இலையோட வாசம் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா